வெல்கம் டு எக்ஸலன்ட் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா, அதாவது ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஹாரர் இந்தியன் ஹாரர் கேம் தான் ப்ளே பண்ண வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. மக்களே, அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணா பார்த்தீங்கன்னா மறக்காம லைக்கா போட்டு பாருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வேலை கிளிக் பண்ணி வந்தாங்க. அப்படியே நம்ம டெய்லி வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த டெய்லி போய் வீடியோ தான், அதாவது எப்பவும் போகிற வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள ரொம்பவே ஃபன்னாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஏன்னா இது இந்தியன் கான்செப்டில் இருக்க போகிறனால ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ வாங்க நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா கேம் பிளேக்குள்ள என்ன தாறுமாற பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அதாவது ஒரு நியூ இந்தியன் ஹாரர் கேம் கூட சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸி மோட் தான் வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு. சரி ஓகே, இது இப்போ போகும். ஓகே, என்ன இது? ஓகே, இருட்டு நினைக்கிறேன். அங்கே போடுங்க, செம்ம இருட்டா இருக்கு. நானே பார்த்தீங்கன்னா எனக்கே கண்ணு தெரியல. நானே பார்த்தீங்கன்னா பிரைனஸ் ஃபுல்லாக தான் வச்சு பார்க்குறேன். சரி ஓகே, என்ன இது? என்னது நந்தினியா? எங்கேயோ கேள்விப்பட்ட பேர மாதிரி இருக்கு. வச்சுக்கிட்டு ஒன்றுக்கும் சொல்றதில்ல, வந்த உடனே சூப்பர் மேட்சா. சரி ஓகே, நம்ம போவோம். போட்டு தெளிச்சு என்னங்க அது? பார்க்க ரொம்ப அசிங்கமா கொடூரமா இருக்கு. பார்க்க ரொம்ப அசிங்கமா தான் இருக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இவரை பார்த்தீங்கன்னா இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஒரு சூனியக்காரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், நம்ம ஸ்கூல்லேருந்தே தப்பிக்க சொன்னாங்க. அதாவது இந்த கேமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா தப்பி தவிர, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஈவன் என்னோட கான்செப்டாக தான் இருக்க போது. ஈவன் அண்ட் தெரியாத கேம் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஈவன் அண்ட் கேம் வந்து பிரிட்டிஷில் உருவாக்குனது வச்சுக்கோங்க. அதாவது கிறிஸ்டியானிட்டி ரிலிஜியன்ல, பட் இது பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்செப்ட் வழியாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் டிஃப்ரெண்ட்டு வேணா பாருங்களேன். இது இடம் கூட ஒரே சேமாக தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம இங்கே என்னெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இது எக்ஸ்ப்ளோசிவ் டால்னு ஒரு பொருள் கிடைச்சிருக்கு. ஐயோ, கொலுசு சதம் கேட்குது. ஒருவேளை அந்த கிழிஞ்சு போன டோரா இங்கே தான் வருதோ? இவரை வச்சுக்கிட்டு எப்படி நான் முடிக்க வருமே தெரியல. ஐயோ, இங்கதான் வர நினைக்கிறேன். இன்னும் கதவு வேற திறந்துட்டு இருக்கா. சவுண்ட் ரொம்ப கிட்ட போகுது. பேசுற பேச்சுக்கு வந்தாலும் வந்துருவாங்க மக்களே. அதான் நம்ம நந்தினி அக்கா வந்துருவாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஐயோ, இது கேட்க. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போவோம். ஸோ இப்போ கூட நான் பார்த்தீங்கன்னா ஓகே இது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நான் இன்னமும் சொல்ல வந்தால் அதுவே மறந்து போயிட பாருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த லிஃப்ட் மாதிரி இங்கெல்லாம் ஒன்று போனோன்றமா, அது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு லிஃப்ட் மாதிரி மக்களே. ஸோ அதை திறந்து உள்ளே போட்டால் ஜாம் அதாவது இன்னும் ஆக்டிவேட் ஆகிற மாதிரி வரும். அதாவது எப்படி சொல்கிறது, அதாவது கிராஃப்டிங் பண்ணுறது அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஒன் டைம் யூஸ் தான். சரி ஓகே, நம்ம சொல்கிற காட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி முடிச்சு நம்ம சொல்கிற காட்டியும் நம்மளுக்கு ஒரு ஐயோ லாக்கர் கோடு கிடச்சிச்சு. லாக்கர் கோடு எடுத்து இங்கே வந்து லாக்கரில் தொடர்ந்துடும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐயோ வந்தா மக்களே. ஐயோ தோத்ரா, ஓடு 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 சீக்கிரம் ஓடு. ஐயோ வந்தா மக்களே, ஓடிடுவோம். நம்மளோட வாசல்லாம் சொல்லி முடியும். சரி ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு ஐயோ வந்தா நினைக்கிறேன். கதை சாத்தியே போயிடுவோம். இப்போ ஜஸ்ட் மிஸ் எல்லாம் போட்டு தள்ளியிருப்பா. சரி ஓகே, இப்போ இந்த ரூம்க்கு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது ஒரு ரூம் இருக்கும் பார்த்துக்கோங்க, அங்கே நம்ம போட்டுருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேண்டலை ஐயோ ஃபோனை வேறு ஹேங் ஆகுது. சரி ஓகே, இந்த கேண்டலை எடுத்துப்போம். இது எடுத்துட்டு போயிட்டு நம்ம இங்கே போட்டு வச்சுப்போம். ஏன்னா நம்மளுக்கு லேட்டாக யூஸ் ஆகும். ஓடியாச்சு நினைக்கிறேன். இங்கேயும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒருவேளை ஏழ்ரைக்கு போந்தவளா இருக்காது, இந்த ஆசாவது தொத்தி இருக்கா. இவன் அடக்க மாட்டான் மக்களே. இவங்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமே இல்லை. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஓகே இதை அந்த எங்க பற்றிய ரூமை தேடிங்க, பட் இங்கே எங்கேயுமே எதுவுமே இல்லை. சரி ஓகே, இப்போ நம்ம இங்கே என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இது ஈவன் கான்செப்டே இருக்கனால இந்த எஸ்கேப் கூட அப்படியே ஈவன் என்னோட கான்செப்டே கூட அப்படி நீங்கள் தப்பு கணக்கு போட்டக்கூடாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது ஜாமா பொருட்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இதே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 எஸ்கேப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 2 எஸ்கேப் கிடையாது, அதாவது 2 ரிச்சுவல்ஸை பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த கேம் இருக்கிற ஒரு ஹைலைட்டு.
ரிச்சுவல். ஸோ இன்னொரு பார்த்தீங்கன்னா டால் ரிச்சுவல். ஸோ பார்த்தீங்கன்னா சட்டானிக் ரிச்சுவல் இருக்கிறது ஈஸி. ஸோ இருக்கிறது ஈஸி அப்படின்றனால இந்த கேம் நம்ம எப்படியும் ஒரு 10 நிமிஷமா இந்த 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 நந்தினி அக்கா தோத்துறதுனால ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. அது ஒரு 5 நிமிஷத்துக்கு வரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த எஸ்கேப் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா டால் ரிச்சுவல் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா புது புது ஜாமெல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ அதாவது ஐயோ இங்கதான் இருக்கா, எடுத்துவோமா? இப்போ ஜஸ்ட் மிஸ் இங்கதான் இருந்துருக்கா. பார்க்க கட்டியும் அப்படி மேலே போடுவோம். பார்த்தா என்னன்னு தெரியல. சரி ஓகே நாங்கள் போட்டு வச்சுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம போவோம். சரி ஓகே இப்போ நான் போயாச்சு நினைக்கிறேன். சரி ஓகே இதே பார்த்தீங்கன்னா ஐயோ சொல்ல விட மாட்டேன்ல. ஸோ இதே பார்த்தீங்கன்னா சட்டானிக் ரிச்சுவல் அதெல்லாம் இருக்கு பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் பார்க்கணும். எனக்கு கூட வாய் போட ஆரம்பிச்சிச்சு வந்ததுல. சரி ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போகலாமா? போகலாம். ஓகே மனசு தைரியப்படுத்திட்டு போயிடலாம். ஏன்னா போய்தான் ஆகணும். சரி ஓகே ஐயோ பயமா இருக்க. ஐயோ எங்க இருக்கானே தெரியலையே, வந்தா பொழந்து விட்டுருவோம். இதுக்குதான் உங்களுக்கு சொல்றது வாய் பேசாம இருக்கணும் பார்த்தீங்களா? அதாவது ஒன்றும் சொல்றதுக்கு என்னை வச்சுக்கிட்டு. சரி ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக போகும். ஏன்னா உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது கொலுசு சத்தம் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம பக்கத்துல தான் இங்கே சுற்றிட்டு இருக்கா, பட் நம்மளுக்கு தான் தெரியல. சரி ஓகே இந்த கேஸ் சிஸ்டம் அதாவது ஆயில் என்னது ஓகே ஓகே அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எலவேட்டரை மேக் பண்ணிட்டோம். அது ஒரு குட்டி எலவேட்டர் நான் சொன்ன தெரியுமா ஸ்டார்டிங்லே. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிவிடுவோம். இப்போ ஆயில் போட்டுட்டோம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ அது ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே என்ன ஒர்க் ஆகி என்ன கிடைக்கிது அப்படின்னா முக்கியம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகணும். சரி ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு க்ரோபார் கிடச்சிருக்கு. ஸோ இதில் இப்போ ஏதாவது ஒரு பொருள் அதாவது பொருள் கிடைக்கிது ஜாமான் கிடைக்குதுன்னா நம்ம எடுத்துக்கலாம். சரி ஓகே இது சரி ஓகே இதுக்கு என்ன இருக்கு பார்ப்போம். ஒரு இடம் இருக்கும் க்ரோபார் வச்சு உடைக்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல நம்ம போய் பார்க்குற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கிட்டுலாம் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இந்த க்ரோபாரை போட்டு இங்கேயே உள்ளுக்கு போயிடுவோம். ஸோ ஏதாவது கிடைச்சிச்சுன்னா ஓகே தான். ஏதாவது கிடைக்காம ஏமாத்திட்டாங்கன்னா அதுதானே கஷ்டம். எப்படி எஸ்கேப் ஆகணும் தெரியாது. அப்போ பார்த்துக்கோங்க ரொம்ப அசோகமாக டஃப் ஆயிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். சரி ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இந்த புக்கை வச்சு தான் நம்ம அவளை டால் ரிச்சுவலுக்கு யூஸ் ஆகுமா அப்படின்னு தெரியல. சரி ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்த வழியாகவே இந்த புக்கை எடுத்துகிட்டு போயிடுவோம். பட் புது ஜாமான் அப்படின்றதுனால இந்த எஸ்கேப்பு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சர்ப்ரைஸாக மொத்தம் 3 ரிச்சுவல் இருக்குது. அதில் எஸ்கேப் அப்படின்னா எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும். சரி ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிடுவோம். அதுக்குள்ளே நந்தினி அக்கா வரக்கூடாது. வந்துச்சுன்னா கதை முடிச்சிடும். ஸோ அதனால தான் சரி ஓகே இந்த புக்கை இங்கே போட்டு வச்சுக்கோ இப்போதைக்கு. ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை பார்த்துக்கோங்க. ஓகே இதில் வந்து டைமண்ட் டீ ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் புது ஜாமான் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுவும் நம்மளுக்கு யூஸ் பண்ணாலும் தேவைப்படும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம போட்டு வச்சுக்கலாம். சரி ஓகே இங்கே நம்ம போட்டு வச்சுக்கலாம் மாதிரி எனக்கு தோணலை. எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்த மக்களே. ஸோ அங்கே நான் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐயோ வாய் ரொம்ப அழுது அங்கே போட்டு வைக்கிறதுல. ஸோ இப்போ நானே போடுறேன். அதாவது வாய் ரொம்ப அழுது மக்களே. சரி ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது போயிட்டு இருக்கோம். இங்கே தான் பாருங்க. ஓகே இது 2 புக்கும் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இந்த புக்கை எடுத்துட்டு இந்த டெவானே அப்படின்ற இடத்துல தான் வைக்கணும் பார்த்துக்கோங்க. மறந்தே போயிருக்கேன். சரி ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அது போட்டனாலும் ஒரு சீக்ரெட் வே அது ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அது ஓப்பன் ஆகி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கல் மண்டை கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்கல் மண்டையை எடுத்துட்டு தான் ரிச்சுவல் பண்ணுவோம். ஐயோ பின்னாடி எனக்கும் பயமா இருக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கொலுசு கேட்கல. அதாவது ஃபுல்லாக ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதான் நம்ம கிடைச்ச சான்ஸ். இதை வச்சு நம்ம போட்டு போவோம். இந்த புக்கு பார்த்தீங்கன்னா இந்த புக்கு இங்கே தான் வைக்கணும் போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஒன்றும் அது எதுவுமே இல்லை. அதாவது க்ளோஸ் வித் கீயா. இந்த கீயா எங்கேயாந்து எடுப்பேன். இதை வச்சு கிளிக் பண்ணோமா எதுவுமே ஆக மாட்டேதே. ரிச்சுவலை தப்பாக்கிட்டே பண்ணிட்டோமா? என்ன இட்ஸ் க்ளோஸ்ட் பை கீயா. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் கீயை
எனக்கு என்னமோ நந்தினி அக்கா முன்னுக்கு வர மாதிரியே தோணுதே. இவனை வச்சுக்கிட்டு ஒரு வாய் வைக்காதடா. அதாவது நல்ல வாய் நல்ல ஆள் சொன்னா அடுத்த செகண்டே மாட்டிக்கிட்டோம். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதாவது நோட் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ண மட்டும் பார்த்தா அதுவும் முடியல. இவன் வாயில வச்சுக்கிட்டு அதாவது ஒன்றும் சொல்றதுக்கு எதுவுமே பண்ண முடியல. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இவன் ஒரு சைட்டு கணக்கான நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வேலையை பார்த்தீங்கன்னா பார்ப்போம். அதாவது நம்ம ரிச்சுவல், அதாவது அந்த டால் ரிச்சுவலை பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதை பண்ணி நம்ம நந்தினி அக்காவை நம்ம ட்ராப் பண்ணுறோம். ஸோ அதுதான் நம்ம மெயின் டாஸ்காகவே இருக்குது. ஐயோ வந்தாங்க போடுங்க பாருங்க, என்னவா தோத்திட்டானே. நான் அவங்க போயிடுவோம், கீழே வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ வந்துட்டான். அப்படி பேசாம இருப்போம். அதான் போகணும்னு போயிடலாம். ஐயோ திரும்பி பார்த்து திறந்தாலும் சொல்லி முடிஞ்சிடும். ஐயோ அப்படி அப்படி அதாவது பார்த்தீங்கன்னா அவன் வந்து பேட்டா மக்கள் நீங்கள் பார்த்தீங்கனால எக்ஸ்பெக்டே பண்ணல அவன் இங்கே வருவான் அப்படின்னு. இப்போ நம்ம வெளியே போகிறதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா அங்கே வேற அவன் அப்பப்போ அவன் ஃபீல் பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கு. அதாவது அப்பப்போ வந்து இதில் கோல்சத்தை மாதிரி கேட்குது. ஐயோ என்னது. சரி ஓகே, நான் பார்த்தீங்கன்னா அப்பாடி ஓகே நினைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா இது என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பீஸா பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பென்சிவ், அதாவது ஐயோ என்ன சொல்றது, அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் அந்த டால். ஸோ இதை வச்சு தான் அந்த டாலை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். என்ன டால் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்களேன். இப்போ நான் உள்ளே போட்டுறேன் அந்த டான்ஸை. இப்போ நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு வாண்டா ஓகே ஒன்று சொல்ல முடிக்கிறாளா. அதாவது நம்ம என்ன சொன்னாலும் டக்குன்னு வந்துடுறா. ஐயோ பாடி ஜஸ்ட் மிஸ் ஓடி ஜஸ்ட் மிஸ் ஓடி இப்படி ஒழுங்கி ஐயோ இல்லை வரல நினைக்கிறேன். ஓகே வரல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், நந்தினி வில் பி ப்ளேயிங் ஃபார் 20 செகண்ட். அதாவது அவள் பார்த்தீங்கன்னா 20 செகண்டுக்கு ப்ளே பண்ணிட்டு இருக்கா. ஸோ என்ன ப்ளே பண்ணிட்டு இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் எதுக்கு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இங்கே பாருங்கள். அவன் இந்த கீ பார்த்தீங்கன்னா என்னன்னா வந்து ஐயோ என்னடா அது எடுக்க முடியல. அதாவது திஸ் இஸ் நாட் த பெஸ்ட் டைமா என்னடா சொல்கிறீங்க. இந்த கீயை வச்சு தான் அந்த இதே பண்ண முடியும். பட் இந்த கீயை கேட்க மாட்டானுங்களே, அதாவது எடுக்க முடியலையே. ஐயோ ரொம்பவே டஃப்பாக இருக்க போது அது மட்டும் கன்ஃபார்மாக ஆயிடுச்சு. சரி ஓகே, இந்த கோடு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுருவோம். அந்த கோடு எங்கே கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அந்த மேலே பார்த்தீங்கன்னா இருந்துச்சு தெரியுமா. ஸோ அங்கே தான் இருந்துச்சு. ஸோ அங்கே பாருங்க, அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது தெரியுமா. ஸோ அதுதான் சேஃப் பாக்ஸு. ஸோ அதுக்கு தான் சேஃப் கீ தேவைப்படும். அது சேஃப் கீ தான் அவகிட்ட இருக்குது. பட் அது எடுத்தாலும் அது என்ன காமிக்குதுன்னா இதுதான் பெஸ்ட் டைம், அதாவது இது பெஸ்ட் டைம் இல்லை எடுக்கிறதுக்கு அப்படின்னு அது வந்து சொல்லிட்டு இருக்கு. இப்போ நீ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதாவது ஏதாவது சொல்லி முடிச்சு விட்டுருவாங்களா, அதான் எனக்கு கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸு போகணும். ஐயோ நமக்கு நின்றுட்டா பார்க்காம என்ன செய்ய அங்கேயே போயிடுவோம். நீ பார்க்கலையப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு பார்க்கல, பார்த்துட்டா சோழி முடிஞ்சிருக்கோம். சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே போவோம். சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நம்ம ஐயோ எங்கே போகிறதுன்னே தெரியலையே, தெரியாமல் அதாவது பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். அது நம்ம இங்கே ஐயோ இது மாதிரி மாட்டிக்கிது. அதாவது பார்த்தீங்கன்னா இதை நோக்கி ஐயோ நீ வாய் ரொம்ப வளர்ந்து அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒழிஞ்சுப்போம். ஏன்னா இங்கே நந்தினி வர மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. சரி ஓகே, இங்கே நந்தினி வர மாதிரிலாம் இல்லை. அதாவது ஒரு மாதிரி கொலுசு சத்தம் கேட்குது உங்களுக்கு, ரொம்ப கிட்ட இருக்கிற மாதிரி கேட்குது. ஒருவேளை வந்து ஒரே நான் பாடு முடிச்சு விட்டுருவாளோ, இல்லைன்னா சோழி முடிஞ்சிடும். சரி ஓகே, இப்போ நான் வெளியே ஆயிடலாம்னு நினைக்கிறேன். ஐயோ நம்ம கெஸ்ட் பண்ணது கரெக்டாக தான் மக்களே. அங்கே பார்த்தீங்கன்னா சோப்பு கலர் துணி போட்டுக்கிட்டு இருந்தா அவள் தான் மக்களே அங்கே நின்றுட்டு இருந்திருக்கா. அதாவது அவள் அங்கே தான் நின்றுட்டு இருந்திருக்கா. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அவள் பேர்ப்பான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம ஏஞ்சி போயிடலாம். ஒரு காலா அதுபடி இல்லை உங்கள் போது நம்ம தள்ளி விட்டதுக்கு அப்படியே வந்துட்டான். அப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம சவுண்டு போட்டால் அவள் வந்துடுவா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே போய் நம்ம கொஞ்சம் சவுண்டு போட்டதுக்கே வந்துட்டா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேஃப்டியாக தான் இருக்கணும். ஏன்னா அவளை பற்றி ஏதோ இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. ஸோ பாருங்க ஒன்றும்
ஓடிடுவோம். ஐயோ இன்னும் பின்னாடி தாத்தி வந்துட்டு இருக்கா, என்னமா தாத்திட்டு இருக்கா, நம்ம போவோம். பட் இப்ப தாத்தது நிப்பாட்டிட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ பாத்தா அதாவது பாருங்க என்னவா தாத்திட்டு இருக்கானே, வெளிக்குள்ள தாத்திட்டு இருக்கா. ஐயோ நீ என்ன எங்க ஓடுனே தெரியாது, வெளிக்குள்ள தாத்திட்டு இருக்கா, நம்மள விடவே மாட்டா போல இருக்க. இப்ப பாருங்க நம்ம எங்க வரைக்கும் வந்தாச்சு, இன்னும் தாத்திட்டு இருக்கா. ஐயோ நிப்பாட்டிட்டா மக்களே. இப்பதான் உயிர் வந்த மாதிரியே இருக்கு. அப்படியே தொட்டிக்கிட்டே இது பண்ண பாத்துருக்கா. போடுங்க நம்மளுக்கு இந்த டால் கிடைச்சிருச்சு. இந்த டால் வச்சு நம்ம இது பண்ண போறோம். இது ஒரு டால் வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போதைக்கு நம்ம பாத்தீங்கன்னா அதாவது நம்ம கிஃப்ட் வெளியா அதாவது மேக் பண்ண போறோம், அதாவது என்ன சொல்றது செய்ய போறோம். இப்ப என்ன பண்ணிருக்கோம், இவ எதுக்கு இங்க வந்து நிக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாத்தீங்கன்னா இது பண்ணிருந்தோம் டால் ப்ராசஸ். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லென்த்தாவே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் வேற எதுவும் இல்லை. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தா போகுது அப்படின்றதுனாலதான் ஸ்கிப் பண்ணிருக்கோம். ஸோ மற்றபடி உங்களுக்கு புரியும், மற்ற எதுவுமே புரியாத மாதிரிலாம் இல்லை. சரி ஓகே, அதுதான் நடந்திருக்கு. சரி ஓகே, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா பாருங்க அப்படி எல்லாம் சவுட்ல முட்டிட்டு இருக்கா. பைத்திய மாட்டா ஒரு வேலை இங்க போறாமா போட்டு அடிச்சுக்கிட்டே போறான். நம்ம டால் நம்மளுக்கு வேணும் மக்களே. அதாவது துரோகம் அமௌண்ட் மக்களே எப்படி யூடியூப் போட்டா பாத்தீங்களா, இவளை வச்சுக்கிட்டு ஒன்னும் தொடவும் முடியாது. அதாவது நம்ம நம்புற மாதிரி நம்பி ஒரே செகண்டா யூடியூப் போட்டா பக்கா அவனே. ஐயோ படி நம்ம ஓட்டி ஆச்சு நினைக்கிறேன். தாத்திதான் இருக்காரா. சரி ஓகே, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த டாலை எடுத்துருவோம். சரி ஓகே, இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த டால் எடுத்தாச்சு. இந்த டால் சைட்ல என்ன இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் பக்கத்து. ஐயோ பார்த்துட்டாலே இவளை தோட்டினாலே தோத்திக்கிட்டே இருப்பாளே. ஐயோ வந்துட்டா. ஐயோ திருப்பி பார்த்துட்டா. இவளை வச்சுட்டு ஒண்ணுன்னு சொல்றது ஏங்க நம்ம மேலே வந்துட்டா. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா எங்காச்சும் இப்படி ஒழிஞ்சு போயிடலாம். சோழி கதம் தான் அப்படி ஒழிஞ்சு போய் அப்படி ஒழிஞ்சிச்சு. ஐயோ பாத்துட்டாடா. அதாவது ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, நம்ம கொஞ்சம் 1 மினிட் தான் கட்டியும் போட்டு சொல்லிட்டாங்க. பாருங்க டே 3 வந்தாச்சு. இப்பதான் வந்தோம், அதாவது இப்பதான் டே 3 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வந்துட்டா. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, டே 4 அடிச்சு விட்டா மக்களே. இது கேம் காரங்க. ஐயோ ரொம்ப கோவமா தான் இருக்கு. இருக்கட்டும். ஐயோ ஃபர்ஸ்டே தோத்தாலே இவ தோத்தாலும் உதவ மாட்டா. ஐயோ இப்போ ஜெத்துச்சு அது ரொம்ப ஜெத்துல போயிட்டு இருக்கோம். சோழி முடியாம இருந்தா சரிதான். ஓகே, இதுல தொடர்ந்து போயிடுவோம். முன்னாடி தான் வாராளா. ஐயோ ரொம்ப கோசம் வந்துட்டா மக்களே. ஒரு சேஸ் பண்ணிட்டு என்னவா சேஸ் பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்களேன். சீக்கிரம் ஓடு. அவரு மாட்டாம இருக்கணும். டே போ வந்தாச்சு. எவ்வளவு டே வரைக்கும் இருக்குன்னு சுத்தமா ஐடியா இல்ல. ஸோ முடிஞ்சுன்னா இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டுனா எல்லாம் வேஸ்ட் ஆயிட பாத்துக்கோங்க. சரி ஓகே, நம்ம பாத்தீங்கன்னா வெயிட்டிங் ஒழிஞ்சுப்போம். ஏன்னா அவ இங்க இங்க ஹைடிங் ஸ்பாட்டு. பாத்தீங்களா ஹைடிங் ஸ்பாட்டை காணோம். என்னடா பண்றீங்க, அங்க ஒரு ஹைடிங் ஸ்பாட் இருக்கும், ஒரு கபோர்டு மாதிரி. ஐயோ வாய் வர ஒண்ணு கிட்ட வந்து ஐயோ என்ன மக்கள் என்னதான் தந்துருக்கா. அது கிட்ட வந்துட்டா. இல்ல அவ பாக்கல நினைக்கிறேன். உயிரி போயிட்டு உயிரே வருது. அதாவது பாத்தீங்களா என்னமா பண்ணிட்டுதா பொலிச்சு சத்தம் கேக்குது. இவங்க கிட்ட இருக்கா அவளுக்கு என்னமா தூத்துறா. அதாவது தோழியை முடிச்சு விட்டுறா போல இருக்கே. சரி நம்ம போவோம். இதை பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா சில டைம் லிமிட்டட் டைம் பார்த்துக்கோங்க. ஸோ அது கொடுக்குற டைமுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டைம் தான் நானும் யூஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன். பட் யூஸ் பண்ற எந்த ஆப்ஷன்ஸுமே காமிக்க மாட்டேங்குது. ஸோ அதுதான் நான் இப்படி பண்றது அப்படின்னு தெரியல. சரி ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காடா பாப்போம். இருந்தா அப்படின்னா நம்ம போயிடுவோம். பட் இங்கே இல்லை, அதாவது இங்கே டோட்டலி அவள் வரல. நமக்கு எந்த ஹேங் ஆகுது, அது ஃபோன் ரொம்ப ஹேங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே இப்போ வரல. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காடா. கொலுசத்தை கேட்குற மாதிரி இருக்க. சரி இங்கே எல்லாம் நினைக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது நம்ம ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அவள் வந்தோடனே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அவள் எங்கே இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே இருங்களேன். ஓகே எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. சரி ஓகே,
பாத்தீங்கன்னா நம்ம ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். தலைவர கேம் கண்டிங்கே வரப்போகுது. இதுதான் பேசாம இருக்க சொன்னீங்க. ஐயோ வந்துட்டா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எதுக்கு ஒரு வாய் மூடிக்கிட்டு இருக்க சொல்லல பாத்தீங்களா? அந்த பேய் சத்தா பேசி அந்த பேயை கூப்பிட்டு விட்டா மக்களே. இவனை வச்சுக்கிட்டு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி ஓகே, அந்த நந்தினி அக்கா போயிட்டாங்க நினைக்கிறேன். அதாவது பேட்டா. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதான் நினைக்கிறேன், நம்ம ஓரளவுக்கு சர்வைவ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதான் சர்வைவ் பண்ற கேமிங் கிடையாதுங்க. பாருங்க, இந்த வந்து தொடச்சி கேமோட கான்செப்டே மார்க்க வச்சுட்டா. ஐயோ இங்கதான் இருக்க மக்களே. நம்ம ரிச்சுவல் பண்ண போகலாம். ஐயோ எப்படி நம்ம ஒழிஞ்சுப்போம், கண்ணு வேற தெரியல. சாரி, ஜஸ்ட் மிஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாலா மாறி இருக்கோம். இதில் டாலா வேற மாறலாம். ஸோ அவ கிட்ட போய் நம்ம பிளாஸ்ட் பண்ணோம். ஐயோ எங்கடி போற வாடிங்க. ஐயோ கிட்ட எங்கேயோ போறாள். ஐயோ மிஸ் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். இல்ல மிஸ் பண்ணல, அதாவது நம்ம வந்தாச்சு மக்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணிட்டோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா செத்துட்டா. ஸோ செத்துட்டு இப்போ வெடிச்சிட்டா. அதனால வெடிச்சு மயக்கம் போட்டு இப்போ அந்த கீ கிடைச்சிருக்கு. ஸோ அப்படியே பாஸோட பார்த்துக்குவோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதை எடுத்துட்டு இந்த சேவ் பாக்ஸ் திறப்போம். இதோட சத்தம் போடு மக்களே, மாஸ்டர் கீ கிடைச்சிருச்சு. நம்ம எஸ்கேப் ஆக போறோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம ஓடிடுவோம். ஏன்னா நம்ம எஸ்கேப் ஆக வந்தாச்சு. அவ எந்த நொடியில வேணா வருவோம். போடு மக்களே, சக்சஸ்ஃபுல்லா பேசிட்டோம். இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம முடிச்சுப்போம். ஸோ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்ம தேர்ட் சேனல்ல பாத்தீங்கன்னா அதாவது சாட்டர்டேவா நைட் 8 o'clock கிட்ட பாத்தீங்கன்னா இந்த விசல் வில்லேஜ் அப்படின்ற ஒரு சூப்பர் ஹாரர் ஃபிக்ஷனல் ஹாரர் ஸ்டோரி வரப்போகுது. ஸோ அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய இந்தியன் ஹாரர் கேம்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் போடணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 10K லைக்ஸ் டார்கெட் வச்சிருக்கோம். ஸோ அந்த 10K லைக்ஸ் டார்கெட்டை எப்போ ரீச் பண்ணுதோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி இந்தியன் ஹாரர் கேம் நிறைய இருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம போடுவோம். ஸோ போட்டு அப்படியே அதாவது கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இவ்வளோ இந்த வீடியோவை ஸ்கிப்படாக பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிக் தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திக்கலாமா?